வணக்கம் நண்பரே. பிரபாகரன் தான் தமிழ் இனத்துக்கு தலைவன் போதோ எல்லாரும் அப்படியே கூடி வந்துடுறாங்க. அவர் ஏன் எங்கள் தலைவனாக வர்றாரு? அவர் எப்படி தமிழனுக்கு தலைவனாக வருவார்? அவர் இலங்கையை சேர்ந்தவர், இலங்கையில் போராடினாரு, இலங்கையில் கொண்டாரு. ஆனால் இந்த மாதிரி பேசுகிற சில சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிற, ஆனால் பயன்படுத்த வச்சிடாதீங்க. எங்கேயோ நடக்கிற மதவாத சண்டைக்கு, இஸ்ரேலில் நடக்கிற சண்டைக்கு இங்கே இருக்கிற கிறிஸ்தவன் தன் இனத்தாலே நினைச்சு பைத்தக்காரன் போல அங்க இருக்கிறவனுக்கு இங்க இருக்கிறவன் ஆறுதல் தெரிவிக்கிறான். ஆப்கானிஸ்தான்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. அங்க இருக்கிறவனுக்கு ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு இஸ்லாமியர் ஊர், அங்க இருந்த ஒரு தலைவர், அங்க இருக்கிறவர் அந்த ஊரோட பிஎம் செத்துட்டாருன்ட்டு இங்கத்துல இருந்து இஸ்லாமிய அழுகிறான், கதறி கதறி அழுகிறான். கீழே விழுந்து அழுவாத குறை அந்த அளவுக்கு அழுகிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஹிந்திக்காரன் எங்கேயோ செத்தானா இவன் நம்ம இந்துக்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். ஏதோ ஒரு மூல முடுக்கல அச்சாகா. இதெல்லாம் ஒரு மதம், நம்பிக்கை, அவ்வளவுதான். இது ஒன்றும் உண்மையான விஷயம் கிடையாது. நான் இன்னைக்கு கிறிஸ்தவனாக்கலாம், இந்துவாக்கலாம், இஸ்லாமியனாக்கலாம் மாறினே இருக்கலாம், அது என் விருப்பம். ஆனா ஒரு பொழுதும் மாற்ற முடியாதது என்னன்னு தெரியுமா? நீ தமிழங்கிறதோ, நீ கன்னடங்கிறதோ, நீ தெலுங்குங்கிறதோ பிறப்பால தீர்மானிக்கப்படுகிறது. இது மட்டும்தான். நீ தமிழனா இருப்ப, தமிழனா மட்டும்தான் சாவு. ஆனா நீ அதுவே நீ பிறக்கும் போது கிறிஸ்தவனா இருந்தானா அதுக்கப்புறமா இஸ்லாமியனும் மாறலாம், அதுக்கப்புறமா இந்துவாவும் மாறலாம். ஆனா தமிழனா இருந்தானாக்கா என்னைக்கும் மாற முடியாது. கன்னடனா இருந்தாலும் மாற முடியாது, தெலுங்கனா இருந்தாலும் மாற முடியாது. ஏன்னா இங்க மொழி மட்டும்தான் வருது. அந்த மாதிரி என் மொழிக்காக, என் மொழி இனத்தவனை தொட்டதுக்கு சூடு சொரணையோட கோவப்பட்டவர் தான் எங்க தலைவர். சரியா? அதுக்காக நாங்க அவர் அங்க இருக்கிறாரு அப்படி இல்லை. இனத்தால் எங்க தலைவர், எங்க இன சொந்தம், எங்க ரத்த சொந்தம். அதனாலதான் எங்க தமிழின தலைவர்ன்ட்டு மேதகவரை சொல்றோம். இந்த வீடியோ அவர் போட்டோவை போட்டு இருந்துக்கே டிலீட் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பகிருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குற போது எப்படி பிரபாகரன் அவர்கள் நமக்கு போய் தலைவராயிடலாம், எல்லா தமிழருக்கும் அவர் எப்படி தலைவராயிடலாம், நாங்க வந்துட்டு இந்த மதத்தை சேர்ந்தவங்க, நாங்க வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்க, நாங்க இந்த ஜாதி, எந்த மதத்துல நாயிரு, எந்த ஜாதியில நான் தமிழினத்துக்கு ஒரே தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். பொண்டாட்டி, பிள்ளைங்க, அம்மா அப்பா, இத்தனை பேர் 3 தலைமுறை அந்த போரிலேயே மாண்டு உயிரை மீதி பேர் யாராச்சும் இருந்தா அந்த போர்ல இருந்து வெளியிட்டு வேற ஊருக்கு தப்பிச்சு விடுவாங்க. ஆனா அந்த தலைவன் அப்படி தப்பிச்சு போக கிடையாது. தன்னோட உயிரை அங்கே இருந்து அந்த ஜனங்களுக்காக போராடி அங்கேயே அந்த உயிரை விட்டுட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு பெருமை கூடிய ஒரு தலைவன் மேதகு அவர்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் நான். அதனால மறுபடியும் நம்ம சேனலில் யாராச்சும் வந்து புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் தமிழ் தேசியத்தை சார்ந்த வீடியோஸ்கள், உண்மையான நிறைய வீடியோஸ்கள் எல்லாமே வரப்படும் வருங்காலத்தில். நன்றி, வணக்கம்.